வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். வக்ரசனி பெயர்ச்சி பலன்கள். இது பெயர்ச்சி கிடையாது, வக்ரசனி. வக்ரசனின்னா ஏற்கனவே சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அது வருஷம் வருஷம் வக்ரம் அடையும். 4.5 மாதம் எப்பவுமே சனி வக்ரம் அடைஞ்சால் 4.5 மாதம். இந்த முறை ஜூன் மாதம் 29லிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15 கிட்டத்தட்ட 4.5 மாதம். ஜூன் 29 ஸ்டார்டிங். வீடியோ தயவு செஞ்சு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோலையுமே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்போ நான் சொல்கிறேன். அது எந்த வீடியோ பேச போகிறேன், அது எவ்வளோ நாள் என்னன்றது டியூரேஷனை பற்றி பேசுகிறோம். வீடியோட எண்டில், அதாவது உங்கள் ராசியை முடிஞ்ச உடனே அதை பற்றின விளக்கங்களை கொடுக்குறோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி உங்களுக்கு பொருந்தும், ராசிக்கு பொருந்துமா, லக்னத்துக்கு பொருந்துமா, எப்படி உங்கள் பேர்த் சார்ட்டை கனெக்ட் பண்ணி பார்க்குறது, எல்லா கிளாரிட்டியும் கொடுக்குறோம். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தயவுசெய்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பரோட ஒருவரோடு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு ஒரே நோக்கம், இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அடுத்தடுத்து இது நடக்க போகுது, நிகழ்வு நடக்க போகுது. அது எப்படி நம்ம லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணோம், என்னென்ன சேஞ்சஸை கொடுக்கும். நான் சொல்கிற மெசேஜ் லைஃப் கிடையாது. நான் சொல்கிற மெசேஜ் உங்கள் லைஃப்பில் சின்னதாக ஏதாவது ஒரு நல்லது அல்லது ஒரு கெட்டது நல்லது இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதில் ஏதாவது ஒரு மாற்றங்களை செய்ய முடியும், இல்லை கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும், இல்லை அந்த டைமை அவாய்ட் பண்ண முடியும், இல்லை அந்த டைமை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதோட நம்பிக்கையில் தான் அதை கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து கொடுக்கறதுடைய நோக்கம் இதுதான். ஸோ தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப்பை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு ராசி. தனுசு வந்து குருவுடைய ராசி. உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். சனி வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 3. எந்த வகையிலும் கேந்திர கோணங்களுக்கு அதிபதி அவர் கிடையாது. எப்போல்லாம் தனுசுக்கு சனி வக்ரம் அடைகிறோ அப்போல்லாம் அது ஆதாயங்கள் தான். பட் என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை இங்கே வந்து அப்சர்வ் பண்ணணும். ஜூன் மாதம் 29 சனியுடைய வக்ர காலம். அதே நேரத்தில் நவம்பர் 15 வரைக்கும் சனியுடைய வக்ர காலம் இருக்குது. இந்த காலம்ங்கிறது ஒரு 4.5 மாதம் இருக்கும். இந்த 4.5 மாதத்தில் சனி வந்து லார்ட் ஆஃப் 2 and 3. மெயினாக 2ஆம் இடத்தை எடுத்துங்க. 2ஆம் இடம் உங்களுடைய குடும்பம், ஃபேமிலி. 2ஆம் இடம் உங்களோட கமிட்மெண்ட். 2ஆம் இடம் உங்களோட வாக்குஸ்தானம். ஸோ நீங்கள் என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க. இப்போ என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நம்ம தனுசு வந்து எல்லா ஆங்கிலையும் பார்க்கணும். சனி மட்டுமே வக்ரத்தை வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. நான் சனி வக்ரம்ன்றது ஓகே, பட் குரு ஆல்ரெடி 6th ஹவுஸில் பொசிஷன் ஆயிருக்கு. குருடைய பார்வை அந்த 2nd ஹவுஸில் விழும். பட் சனி 3rd ஹவுஸில் வக்ரம் அடையும். ராகு ஆல்ரெடி அங்கே 4th ஹவுஸில் பொசிஷன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த வக்ர காலம் என்பது தனுசுக்கு வந்து 100% சாதகமா அப்படின்னு முதல்ல எடுத்துக்கலாம். 100% இது ஃபேவர் பண்ணுமா? 100% இது ஃபேவர் கிடையாது. 3rd ஹவுஸில் இருக்கிற சனி ஃபேவரபிள், பட் நாட் 100%. ஏன்னா மற்ற கோள்களுடைய அமைப்புலாம் நல்லா இருக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும். தனுசுக்கு வக்ர காலமான சனி ஃபேவர் தான், பட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இதை நம்ம வந்து 50 to 60 எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணாது. இந்த முறை ஸ்கோர் பண்ணாது. அது சில காம்பினேஷன் வரும். இந்த காம்பினேஷன் ஒருவேளை இந்த 4.5 மாதத்தில் மாத பலன்களை பொறுத்து வித்தியாசம் இருக்குது. பட் ஓவராலாக இந்த 4.5 months வந்து தனுசை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இல்லாதது ஒரு பெரிய சந்தோஷம். நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு பயத்தோடு ஒரு வருத்தத்தோடு இருக்கும். பட் நெகட்டிவாக இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து சனி வந்து பொருளாதாரத்துக்கு முக்கியமான கிரகம். அது வக்ரம் அடையும் போது என்னென்னா, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்கும். நீங்கள் வந்து கடன் கொடுத்துருப்பீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க, பேங்க் லோன், இல்லைனா நீங்கள் ஏதாவது எக்ஸ்பான்ஷன் இல்லை ஏதாவது ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணியிருப்பீங்க, அதோடைய பேமெண்ட் பெண்டிங் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சனி ஹெல்ப் பண்ணும். இந்த வக்ர காலம் என்ன பண்ணால் கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நீடு வந்து திடீர்னு அதிகரிக்கும். அப்போ பணம் பற்றாக்குறை தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுவீங்க, இல்லை லோன் எடுப்பீங்க, இல்லைனா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். அவர் வக்ர காலம் வந்து சனியுடைய டைமில் வந்து பொறுத்த வரைக்கும் திடீர் கல்யாணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து ராசிப்படி, அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் அது ஃபேவரபிள் பொசிஷன் எல்லாம் கூட அது பார்வை 2ல் விழுது. 2 கோடியான வக்ரம் அடையிற. அப்போ திடீர் கல்யாணம், திடீர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல உறவில் இருக்கீங்க, ஃபேமிலியில் சொல்கிறீங்க, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி நடக்குது, சடனாக ஒரு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது, சடனாக கல்யாணம் நடக்குது, ஓகே ஆகிடுச்சு. அந்த மாதிரி டக்குன்னு சிலதை கிளிக் பண்ணி கொடுத்துரும். இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ரொம்ப ஃபேவராக அதை நான் பார்க்குறேன். ஆனால் அது ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு அட்வான்டேஜாக தான் அது இருக்குது. அடுத்த விஷயம் எடுத்து பார்த்தோம்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து இந்த சனி வந்து பொருளாதார கொடுக்கல் வாங்கலை வந்து சரி செய்யக்கூடிய இடத்துல தான் பொருந்திருக்கு. வேறு ஏதாவது இடையூறு பண்ணுமான்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படி ஏதாவது தொந்தரவுலாம் பண்ணிவிடுமா, அதோடைய பார்வைகள்லாம் ஏதாவது நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அது வரைக்கும் அது கொஞ்சம் ரூட் கிளியராக இருக்குது. ஸோ தனுசு ராசியை சேர்ந்தவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சனியுடைய வக்ர காலத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஆனால் அது 100% இருக்காது. அதில் பர்டிகுலராக சனியுடைய தசை நடக்கிறவங்க தான் வந்து அதை முழுமையாக வந்து தன்னோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த தசாபுக்தி காலங்கள் நடக்கும் போது தான் அது முழுமையாக தன்னோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி சனியுடைய இந்த வக்ரம் வந்து 3rd ஹவுஸில் இருக்கிறது தான் உங்களுக்கு ப்ளஸ். ஒருவேளை 2nd ஹவுஸாக தான் சில பிரச்சனைகள் இருக்குது. பட் 3rd ஹவுஸில் இருந்தால் அது ஒரு ப்ளஸ். அது எப்படின்னா அந்த மறைவான ஸ்தானம்னு சொல்லுவோம். 3, 6, 8, 12
இந்த மறைவான ஸ்தானத்தில் வந்து சனி வந்து வக்ரம் அடையுது உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை தர்றதில்ல, அதிகமான அழுத்தம் கொடுக்கறதில்ல, அதிகமான தொல்லையும் பண்ணுறதில்ல. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொரு விஷயம், குரு வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருந்திருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ராடனரி. பட் அப்படி இல்லை. ராகு நெக்ஸ்ட் ஹவுஸ், சனியோட நெக்ஸ்ட் ஹவுஸில் ராகு கனெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் சில விஷயங்களை நீங்கள் செய்யும்பொழுது கொஞ்சம் நிதானமாக ஒரு வேகம் காட்டாமல் விவேகத்தோடு சிந்திச்சு செஞ்சீங்கன்னா எல்லாமே வெற்றி அடையுன்றது என்னோட பாயிண்ட். ஸோ தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வக்ர காலத்தை நீங்கள் வந்து ஒரு சுபமான காலமாக, உங்களுக்கு எந்த வகையும் அது அன்ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிறத உறுதியாக நம்பி உங்களோட திட்டங்களை நீங்கள் தெளிவாக செய்யலாம். வாழ்த்துக்கள். இந்த வீடியோடைய கண்டினியூஷன் இப்போ ஃபுல்லாக பார்த்துருங்க. நான் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். முதல்ல வக்ரம்னா என்ன, எல்லாம் வக்ரம்னா என்னென்னா பின்னாடி நகருது, ஒரு கிரகம் வந்து பின்னாடி நகருதுன்னு சொல்கிறான். பின்னாடிலாம் நகராது. ஒரு சர்டன் டிகிரியில் வந்து பிளானட்டுடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் அப்படி பார்க்கும்போது இது வந்து இப்போ விஞ்ஞானபூர்வமாகவும் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சர்டன் டிகிரியில் வந்து இந்த கிரகங்கள் நகர ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அது பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும். ஆனால் அது பின்னாடி நகர்றது இல்லை. அப்படி அது ஸ்லோ பண்ணிடும். அதோடைய மூவ்மெண்ட் வந்து அந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதை ஸ்லோ பண்ணும்போது அது பின்னாடி நகர மாதிரி தெரியும். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அந்த வக்ரம்னா அந்த அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஃப்ளோவில் வருது, அந்த ஃப்ளோ திடீர்னு கட் ஆச்சுன்னா, திடீர்னு அந்த எனர்ஜி பாஸ் பண்ணுறது குறைஞ்சதுன்னா அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்கல, அதுதான் வக்ரம். ஸோ வக்ரத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, சனி வந்து ஒரு அசுபக்கோள், இயற்கையாக வந்து ஒரு அசுபர். யாருக்கெல்லாம் ஒரு நன்மை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேந்திரம்னா 1 4 7 10 1 4 7 10 உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு 1 4 7 10க்கு அசுப வீடாக சனி வரணும். அசுப வீடாக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நன்மையை செய்வார். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, சனி தசை நடக்குதா முதல்ல உறுதிப்படுத்துங்க. சனி தசை நடக்கிறவங்களுக்கு தான் இந்த வக்ர காலம் என்பது முழுமையாக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சனி தசை நடக்காதவங்களுக்கு வெறும் 15லேருந்து 20% தான். அதுவே ஹை. சனி வந்து ஒரு என்ன சொல்ல மோஸ்ட் டாமினேட்டிங் பிளானட்னால வந்து நான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கொடுக்குறேன். பட் சனி தசை நடக்கவில்லை என்றால் அவங்களுக்கு இந்த வக்ர பலன் என்பது வெறும் 10லேருந்து 20, ஒருத்தர் பொறுத்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் 15 வரைக்கும் நம்ம ஆவரேஜ் வச்சுக்கலாம். அடுத்தது, சனி புக்தியாவது இருக்கா, புக்தியிலாவது சனி இருக்கான்னு பாருங்கள். புத்தியில் உங்கள் சிந்தனைகள் அப்படி இருக்கும். இதில் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, ராசிக்கார லக்னத்துக்கா? கரெக்டு. சனி வந்து விதி கிரகம். ஒரு மனிதனுடைய விதியை வந்து நிர்ணயிக்கிறதே சனி தான். நீங்கள் வேணால் எல்லார் ஹாரோஸ்கோப்லையும் எடுத்து பாருங்கள். சனி மட்டும் கெட்டு போகலன்னா விதியை கெடுக்க மாட்டார். மற்ற என்ன கஷ்டம் வந்தாலும் சரி விதி வந்து காப்பாற்றும். சனி வந்து கெட்டு போயிடுச்சு சாட்டில், அது வந்து எப்படி கெட்டு போகும் அப்படின்னா, டோட்டலாக எந்த கிரகத்துடைய சப்போர்ட்லையும் இல்லாமல், எந்த கிரகத்துடைய கூட்டணியும் இல்லாமல், எந்தோடைய பார்வையும் இல்லாமல், பர்டிகுலராக குருவுடைய பார்வை இல்லாமல், அதுவும் பர்டிகுலராக அது வந்து சனி சம்டைம்ஸ் ராகு இல்லை கேது இல்லை செவ்வாய் இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி கன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அது அசுப ஸ்தானத்துலேயும் போய் நிற்கும், அசுப வீட்டில் போய் நிற்கும். அப்படி இருந்து அந்த சனி வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய துர்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8 12 6ல் வந்து சனி இருக்குது அட்வான்டேஜ். பட் 8 12 அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து அந்த துர்பலனை கொடுக்கும், விதியை கெடுக்கும். அப்படி இல்லை, சனி வந்து ரூட்டு கிளியராக இருக்கார், சார்ட்லேயே நல்ல பொசிஷனில், நல்ல கிரக சேர்க்கையில், நல்ல கிரக பார்வையில், சுபர் வீட்டில், சுபர் நட்சத்திரமில், யோகக்காரகனாக வந்துட்டார்னா சனி நன்மையை செய்வார். ஒரு மனிதனோட விதியை நல்லபடியாக கொண்டு போவார். விதியை கெடுப்பாரா கொடுப்பாரா நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது உங்கள் சுயஜாத்தை நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணுறது. அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரேலியா நான் கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ எப்படி இதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, லக்கணத்துக்கு தான் இது பலன் முழுமையாக பலிக்கும். ராசியை விட இது லக்கணத்துக்கு தான். நம்ம ராசின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் லக்கணத்துனா விதியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி. ஸோ உங்கள் லக்கணம் என்ன நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் பேர்த்தில் உங்கள் லக்கணம் என்ன, அந்த லக்கணத்துக்கு சனி யோகராக வராரா, பாவகிரகமாக வருதா, மத்தியஸ்தராக வராரா, எப்படி வராரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் சனி மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது இரட்டைப்படை வீடுகளுக்கு அதிபதி, எப்படி பார்த்தாலுமே சனி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும், அதாவது எல்லா லக்னத்துக்குமே ஏதாவது ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒருவர். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள், மேஷத்துக்கு 10ஆம் இடமான தொழிலை நிர்ணயிக்கக்கூடியவர். ஸோ முக்கியமான விஷயத்துக்கு வரார். ரிஷபத்துக்கு யோகக்காரனே அவர் தான், அதிர்ஷ்டத்தையே அவர் தான் கொடுப்பார். அதே மாதிரி மிதுனத்துக்கு அவர் பாக்கியாதிபதி, 9th house லார்டு, அதே 8 கோடி தான் வரார். பட் ஆனால் பாக்கியாதிபதி. கடகத்துக்கு கொண்டே சொல்வீங்க, கடகத்துக்கு வந்து சனி வந்து பகையாளி, கரெக்டு தான். ஆனால் அதே கடகத்துக்கு சனி தான் கலசரக்காரகனாக வரார். வாழ்க்கை துணையை தேர்வு செஞ்சு இந்த வாழ்க்கை துணை எப்படி அமையன்றதை சனி நிர்ணயிக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்புறம் சிம்மம் சூரியனுக்கு சனி மகன் பகை, கரெக்டு தான். ஆனால் அதே சூரியனுக்கும் அவர் தான் கலசரக்காரகன். ஸோ அதாவது அரச குடும்பம்னு சொல்கிறோம். அரச குடும்பம்னா ஒரு ராஜா ராணி, அந்த மாதிரி வீடுகள் தான் சூரிய சந்திர வீடுகள். கடகமும் சிம்மமும் பார்த்திங்கன்னா அரசர்கள் சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்டது. அப்போது வந்து அந்த காலத்தில் வந்து ராஜா ராணியாக அது சூரிய சந்திரர்கள். அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய தான் சனி. ஆனாலும் அந்த சனி அவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்மந்தப்படுது. அப்போ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணும். அது ரொம்ப கவனமாக வாழ்க்கை துணை தான் எவங்கவங்க எதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். கன்னியை பொறுத்த வரைக்கும் சனி யோகக்காரர்கள், துலாமுக்கு முழுமையான யோகக்காரர்கள்.
அப்புறம் விருச்சிகம் எடுத்தீங்கன்னா 4 கூடியவன் 4 கூடியவன் அசுபரா வர்றார். ஒரு மனிதன் சுகமாக இருக்கணுமா சுகம் இல்லாமல் இருக்கணுமா சனி டிசைட் பண்ணுவார். அது விருச்சிகத்துக்கு. தனுசு எடுத்து பாருங்க, குரு தானே, அதுக்கு சனி என்ன, சனி தான் உங்களுக்கு குடும்பம், உங்களுடைய தனம், அது மூலியமாக தான் கிடைக்குது. அப்போ சனி எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணாருன்னு மகரம் கும்பத்துக்கு அவங்களே தான் அதிபதி, சனி தான் லக்னாதிபதியே. ஸோ அவங்க விதி அவங்களே டிசைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலேன். மீனம் சனி தான் லாபம் கொடுப்பார், லாபம் கொடுக்குறாரா விரயம் கொடுக்குறாரா என்னன்னு சனி எப்படி பார்த்தாலுமே எல்லா லக்னத்துக்குமே அந்த விதியில் ஏதோ ஒன்று விளையாடுவார். அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, சனியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குது உங்கள் பர்த் சார்ட்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி யோகக்காரனா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி யோகமாக இருக்காரா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணி இந்த வக்ர பலனை நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்க. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்கள் பர்த் சார்ட் ஜென்ரேட் பண்ணி கிளியராக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்கள் சார்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீசஸ் ஆல்சோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் தனியாக வீடியோ பண்ணிவிட்டேன். அந்த சர்வீஸ்லாம் எப்படி இருக்கணும் வீடியோ பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் இதை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கள் உறவுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.